Good morning children. I hope you are all doing good. In this video we are going to see our non-fiction Marco Polo. This is our 10th lesson. In this lesson we are going to see adventure and travel of Marco Polo. M-A-R-C-O Marco Polo P-O-L-O. Marco Polo was a merchant and an adventurer. He travelled with his father and uncle from Venice, Italy to China. Marco Polo spent 17 years in China before returning to Venice. Let us read and learn more about this adventurous explorer. Long, long ago, when there were no planes and trains, no cars and no buses, people had to travel to other countries by ship or caravan. Marco Polo was one such traveler who went to many countries because he wanted to learn about the people, their food habits and their culture. ஸோ கண்ணா, இந்த லெசனில் நம்ம மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஒரு மர்ச்சன்ட் வியாபாரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருக்கு ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவலில் கிடைக்கிற அட்வென்ச்சர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணார், அவருக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி தான், என்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மார்க்கோ போலோ அப்படிங்கிறது 13th centuryயில் இருந்திருக்காரு. அவர் ஒரு வியாபாரி. அவருக்கு இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போய் அங்கே இருக்க மக்கள், அவங்களோட சாப்பாடு எப்படி இருக்குது, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஸோ அதனால் அவங்க அப்பாவும் ஒரு வியாபாரி, அவங்க அங்கிளும் ஒரு வியாபாரி. ஸோ அவங்க கூட சேர்ந்து அவர் வெனிஸ், இட்டாலி, சைனா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு போகிறாரு. 17 years சைனாலே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெனிஸ் வராரு. இப்போல்லாம் நம்ம ட்ராவலுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளைட் யூஸ் பண்ணுறோம், ட்ரெயின், காரு, 2-wheeler, பஸ்ஸு அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்று ஷிப்பில் போகணும், இல்லைன்னா கேரவேனில் போகணும். அந்த மாதிரி ஷிப்பில் பயணம் செஞ்சு நிறைய நாடுகளுக்கு மார்க்கோ போலோ போயிருக்காரு. ஏன் அவர் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ அட்வென்ச்சர் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா, ஏன்னா ஷிப்பில் போகிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது இல்லையா, கடலில் போகணும். அந்த மாதிரி ஏன் போகிறாரு அப்படின்னா, அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் நிறைய, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறது, அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு போய் அங்கே இருக்க பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட கல்ச்சரை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. ஸோ அதனால் அவங்க அப்பா கூடவும் அவங்க அங்கிள் கூடவும் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் போகிறாரு. Okay, see the third para. Marco Polo was born in Venice, Italy in 1254. When he was 17, he set out on his first voyage with his father Niccolo and his uncle Maffeo. He wanted to visit China to find out about the country and its people. It took him 3 years to reach China. Along the way, he visited many great cities and saw many sights, including the holy city of Jerusalem. He also saw the mountains of Hindu Kush, Persia, and the Gobi Desert. He met a lot of different people and had many adventures. ஸோ மார்க்கோ போலோ எங்கே பிறந்திருக்காரு? இட்டாலி நாட்டில் வெனிஸ் அப்படிங்கிற பிளேஸில் 1254 பிறந்திருக்காரு. அவருக்கு 17 வயசாக இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு வாயேஜ் போயிருக்காரு. ஷிப்பில் பயணம் போனால் வாயேஜ்னு சொல்லுவாங்க, அதுவே நம்ம ரோடில் போனோன்னா ஜேர்னின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க அப்பா கூட 17 வயசில் 17 ஃபஸ்ட்டு வாயேஜ் போயிருக்காரு. அப்படி போகும்போது கூட அவங்க அப்பாவும் அவங்க அங்கிளும் போயிருக்காங்க. ஸோ அவருக்கு
ரொம்ப ஈகராக இருக்கார். சைனாவுக்கு போயிட்டு அங்கே சைனா கண்ட்ரியை பார்க்கணும், அங்கே இருக்க பீப்புளை பார்க்கணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 இயர்ஸாக தொடர்ந்து இட்டாலியிலேருந்து சைனாவுக்கு ஷிப்லேயே 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 3 இயர்ஸாக வாயேஜ் போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து நிறைய பிளேஸு பார்க்குறாங்க. இது த ஹோலி சிட்டி ஆஃப் ஜெருசலம் பார்க்குறாங்க, மவுண்டெயின்ஸ் ஆஃப் த ஹிந்துகுஷ் பார்க்குறாங்க, பர்ஷியா பார்க்குறாங்க, கோபி டெசர்ட், இந்த மாதிரி நிறைய பிளேஸஸை அவர் விசிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கார். ஆனால் சைனா போய் ரீச் ஆகிறதுக்கு அவருக்கு 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அவர் சைனா போகிற வழியில் அங்கே இருக்க நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணிட்டு போகும்போது அவருக்கு ஃபுல் அட்வென்ச்சராக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்குறாரு, அவங்களோட கல்ச்சரை பார்க்குறாரு, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பார்க்குறாரு. எல்லாமே பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப நிறைய விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் நிறைய விஷயம் அவரால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவருக்கு ஃபுல் அட்வென்ச்சர் கிடைக்குது. Now take page number 84. The wealth and the luxury of the Chinese cities impressed Marco Polo. He was fascinated by the grandness and greatness of Kublai Khan's court. It was nothing like he had experienced in Europe. The capital city of Kinsay was large but well organized and clean. The roads were wide. All this was well beyond anything he had experienced in Venice. Everything from the food to the people to the animals, like orangutans and rhinos, were new and interesting. Marco Polo lived in China for many years and learned to speak the local language. He traveled throughout China. He served as a messenger and spy for the emperor. He visited a lot of countries in Western Asia, North Africa, and Southern Europe. During these visits, he learned about different cultures, foods, and people. He saw many places and things that nobody from Europe had ever seen before. After traveling for 24 years, Marco, along with his father and uncle, decided to return to Venice. They had left home in 1271 and finally returned in 1295. ஸோ 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி சைனா வந்ததுக்கப்புறம் சைனாவோட வெல்த்தும் அந்த லக்ஸுரினஸ்னும் அந்த ஒரு ஃபேசினேஷனாக இருக்கிறதும் அந்த கிராண்ட்னஸும் கிரேட்னஸ் ஆஃப் சைனா இது எல்லாமே வந்து மார்கோ போலோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது சைனாவை. அதுவும் அந்த குப்லா கான் கோர்ட்டை பார்த்தோன்னே அது அந்த கோர்ட் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஃபேசினேஷனாக, ஒரு கிராண்ட்னஸாக, ஒரு கிரேட்டாக, செம்மையாக இருக்குது. ஸோ மார்கோ போலோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு யூரோப்பில் கிடைக்கல. த கேபிட்டல் சிட்டி ஆஃப் கின்சே எப்படி இருக்குது அப்படின்னா பெருசாகவும் இருக்குது, அதே மாதிரி வெல் ஆர்கனைஸ்ட் அண்டு க்ளீன். அந்த ரோட்ஸாக எப்படி இருக்குது, ரொம்ப ஒய்டாக பெருசாக அகலமாக நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. அது எல்லாத்தையும் அவர் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குது, புதுசாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இன்னும் சைனாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனனால ரொம்ப வருஷம் அங்கே சைனாலேயே ஸ்டே பண்ணுறாரு. ஸ்டே பண்ணி லேர்ன் டு ஸ்பீக் த லோக்கல் லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜை கற்றுக்கிறாரு. ஸோ ஹீ ட்ராவல்டு த்ரூ அவுட் சைனா. ஸோ சைனாவில் இருக்க எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்து அங்கேருந்து எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்னவா ஒர்க் பண்ணுறாரு, மெசஞ்சராகவும் ஸ்பையாகவும் அந்த சைனாவோட கிங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. He visited a lot of countries in Western Asia and North Africa and Southern Europe.
ஸோ இந்த சவுத்தர்ன் யூரோப், நார்த் ஆஃப்ரிக்கா, வெஸ்டர்ன் ஏஷியா அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் விசிட் பண்ணி அங்கேருந்து எல்லா திங்ஸையும் லேர்ன் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் போய் கற்றுக்கும்போது அவர் என்னெல்லாம் பார்க்குறாரு, டூரிங் தீஸ் விசிட்ஸ் ஹி லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், ஃபுட்ஸ் அண்ட் பீப்புள். ஸோ அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸை கற்றுக்கிறாரு, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அந்த ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இவர் கற்றுக்கிறாரு. ஸோ யூரோப்பில் இருக்க யாருமே அந்தளவுக்கு கற்றுக்க முடியாத அளவுக்கு ஹீ சா மெனி பிளேசஸ், நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுறாரு, நிறைய திங்ஸை பார்க்குறாரு, நிறைய மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ யாருமே கற்றுக்க முடியாத அளவுக்கு இவர் நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணி அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி 24 இயர்ஸில் மேக்ஸிமம் அவரால் எவ்வளோ இடத்துக்கு போக முடியுமோ, எவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி நிறைய பிளேஸஸ்க்கு போய் 24 இயர்ஸாக நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணி நிறைய திங்ஸை கற்றுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அங்கிளோட சேர்ந்து இவரும் டிசைடட் டு ரிட்டர்ன் டு வெனிஸ், திரும்ப சொந்த நாட்டுக்கே திரும்பி போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. தே ஹேட் லெஃப்ட் ஹோம் இன் 1271 வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. திரும்ப ரிட்டர்ன் கிளம்பும்போது 1295. See page number 85. A few years after returning home, Venice fought a war with the city of Genoa. Mago was captured and put in a Genoese prison. He was released from prison in 1299. He became a wealthy merchant. He married a lady named Dinara Bedwa and had 3 children. He died on 8th January in 1324 at the age of 70 and was buried in the church of San Lorenzo in Venice. It was in the prison that Mago met a well-known writer of stories. Mago narrated detailed stories of his journeys to the writer, who wrote all the stories in a book called The Travels of Marco Polo. It became a very popular book. It was translated into many languages and read throughout Europe. It is said that Christopher Columbus, another explorer, was greatly inspired by the book. It is believed that he carried it along with him on his travels. ஸோ ஃபைனலாக 1295 மார்கோ போலோ அவங்க அப்பா அவங்க அங்கிள் எல்லோரும் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அங்கே வந்து வார் வருது, வெனிஸில் வார் வருது. ஸோ அதனால் மார்கோ வந்து ப்ரிசனில் அடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரிசனில் இருந்ததுக்கப்புறம் 1299 அவர் ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் டொனாடா பெடோவா அப்படிங்கிற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜான் 8 1324 அவருக்கு 70 வயசாக இருக்கும்போது அவர் இறந்துடுறாரு. ஸோ அப்போ அவர் எங்கே பரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சான் லொரென்சோ அப்படிங்கிற சர்ச் பக்கத்தில் இருக்க அந்த கிரேவியார்டில் தான் அவரை பண்ணியிருக்காங்க. அது வெனிஸில் தான் இருக்குது. ஸோ அவர் அந்த ப்ரிசனில் இருந்தார் இல்லையா, அப்போ வந்து அவர் கூட ப்ரிசனில் இருந்த ஒரு வெல் நோன் ரைட்டர் அவர்கிட்ட இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, அந்த அட்வென்ச்சர், அந்த ட்ராவலில் கிடச்ச அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது எல்லாத்தையும் மாகோ நரேட் பண்ண அது எல்லாத்தையும் ஒரு புக்காக எழுதுகிறாரு. ஸோ மாகோ நரேட்டட் டீட்டெயில் ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் ஜேர்னிஸ் டு த ரைட்டர். ஸோ அவருக்கு அந்த ரைட்டர்கிட்ட அவர் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருனா
all the stories in a book called the travels of Marco Polo. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ட்ராவலில் கிடைச்ச அட்வென்ச்சர், அது எல்லாத்தையும் மார்கோ போலோ வந்து அந்த ரைட்டர்கிட்ட சொல்லும்போது அந்த ரைட்டர் வந்து இந்த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்கோ போலோ அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதுகிறாரு. ஸோ அந்த புக் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு மெனி லாங்குவேஜஸ். ஸோ ஈரோ ஃபுல்லாக அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அது இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸில் இந்த மார்கோ போலோவோட புக்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் செட் தட் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் யார் அப்படின்னா அவரும் மார்கோ போலோ மாதிரி ஒரு ட்ராவல் அட்வென்ச்சர் தான். அவருக்கும் அந்த மாதிரி பிடிக்கும். கொலம்பஸ் தானே அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, ஆமாம் தானே? ஸோ அவரும் இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஸோ வாஸ் கிரேட்லி இன்ஸ்பயர்ட் பை த புக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் பிலீவ் தட் ஹி கேரிட் இட் அலாங் வித் ஹிம் ஆன் ஹிஸ் ட்ராவல்ஸ். ஸோ அந்த புக் வந்து மார்கோ போலோ, இந்த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்கோ போலோ அப்படிங்கிற புக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ அவரோட ட்ராவல், அந்த ட்ராவலில் கண்ட அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் வந்து விரும்பி படிக்கிறாங்க. ஸோ நிறைய லாங்குவேஜஸில் அந்த புக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம லெசன்லேயும் இந்த லெசன் வச்சு நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகே, ஸோ கண்ணா லிசன் கேர்ஃபுல்லி. மார்கோ போலோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ராவலர். அவருக்கு ட்ராவல் பண்ணுறதும் பிடிக்கும், அந்த ட்ராவல் மூலிமா கிடைக்கிற அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ் போகணும், அங்கே இருக்க மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த கல்ச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கோ போலோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மார்கோ போலோவோட அப்பாவும் வந்து ஒரு மர்ச்சன்ட் தான். மர்ச்சன்ட்னா வியாபாரி, வணிகன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மார்கோ போலோவும் அதே மாதிரி தான் ஒரு மர்ச்சண்ட்டாக தான் ஆகிறாரு. ஸோ மார்கோ போலோ, அவங்க அப்பா, அவங்களோட அங்கிள் எல்லோரும் சேர்ந்து வாயேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க, ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கேருந்து அப்படின்னா வெனிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெனிஸ்லேருந்து சைனா போகிறாங்க. ஸோ வெனிஸ்லேருந்து சைனா போகிறதுக்கு அவங்களுக்கு 3 years ஆகுது. அவரோட 17வது வயசில் அவர் அந்த ஃபஸ்ட்டு வாயேஜை அவங்க அப்பாவோடையும் அங்கிளோடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த வாயேஜ் போயிட்டுருக்கும்போது அந்த 3 yearsல சைனா, வெனிஸ்லேருந்து சைனா போகிற வழியில் இருக்க எல்லா பிளேஸஸையும் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. த சிட்டி ஆஃப் ஜெருசலம், ஹிந்துஷ், பர்ஷியா, அந்த கோபி டெசர்ட், இந்த மாதிரி எல்லா பிளேசஸ் நிறைய. ஹி மெட் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் ஹேட் மெனி அட்வென்ச்சர்ஸ். அங்கே இருக்கிற மக்களை மீட் பண்ணுறது, இந்த இடத்த பார்க்குறது, அந்த மாதிரி அந்த ட்ராவல் மூலிமா அவருக்கு அட்வென்ச்சர்ஸ் கிடைக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. 3 years வீட்டிலேருந்து, அந்த வெனிஸ்லேருந்து கிளம்பி 3 yearsக்கு அப்புறம் அவங்க போய் சைனா ரீச் ஆகிறாங்க. சைனா போனோன்னே அவருக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ்ட் ஆகிறார், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறார். அந்த ஃபேசினேஷனான அந்த பவுல்ஸு, அந்த கிராண்ட்னஸ்ஸு, அதில் இருக்க ஒரு கிரேட்னஸ்ஸு, அந்த குப்லாகானோட கோர்ட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. நம்மளுக்கு ஈரோப்பில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. இந்த கேபிட்டல் சிட்டி ஆஃப் கின்சே அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அப்படியே லார்ஜாக இருக்குது. அந்த ரோடு வந்து க்ளீனாக இருக்குது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரோட்ஸ் எல்லாம் ஒய்டாக நல்ல பர்ஃபெக்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சைனா ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அதனால் அங்கேயே தங்கி அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாமே கற்றுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கிங்குக்கு வந்து மெசஞ்சராகவும் ஸ்பையாகவும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது மூலிமா இவர் இன்னும் வெஸ்டர்ன் ஏஷியா, நார்த் ஆஃப்ரிக்கா, சவுத்தர்ன் யூரோப், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இன்னும் விசிட் பண்ணுறாரு. அந்த மாதிரி விசிட் பண்ணி ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறாரு. அங்கே போய் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை பார்க்குறாரு, அவங்களோட டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை பற்றி கற்றுக்குறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே இருக்க ஃபுட்டு, அந்த மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கற்றுக்குறாரு. அதுக்கப்புறம் 24 yearsக்கு அப்புறம் இவங்க வந்து திரும்ப சொந்த நாடு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அப்பாவும் அவங்க அங்கிள் மார்கோ போலோ 3 பேரும் சேர்ந்து திரும்ப வெனிஸ் வராங்க. இன் 1295
அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு வார் வருது. ஸோ அதனால் அவரை ப்ரிசனில் போட்டுடுறாங்க. மார்க்கோ போலோவை ப்ரிசனில் அடைச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1299 அவர் ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவரோட 70வது வயசில் அவர் இறந்துடுறாரு. ஸோ அவரை வந்து அந்த சர்ச் ஆஃப் சான் லொரென்சோ அப்படிங்கிற இடத்துல வந்து அவரை பரி பண்ணிடுறாங்க. இந்த மீன் வயலில் அவர் அந்த ப்ரிசனில் இருந்தப்போ அவர் வந்து யாரை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு கிரேட் ரைட்டரோட, வெல் நோன் ரைட்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸோ அவர்கிட்ட இவர் வந்து இவரோட ட்ராவல், இவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த ரைட்டர் வந்து மார்க்கோ போலோவோட எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராவல், அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதுகிறாரு. அந்த புக்கு பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப பாப்புலரான புக் ஆகிடுது. ஸோ அந்த மார்க்கோ போலோவோட த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படிங்கிற புக்கை வந்து நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொலம்பஸும் அந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காரு. வாஸ் கிரேட்லி இன்ஸ்பயர்ட் பை த புக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. என்ன புக்கு? த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ. ஓகே ஓகே சில்ட்ரன், now take your English classwork note. Now we are going to write our classwork for this lesson. First one, prose, P-R-O-S-E, prose. 10, Marco Polo, M-A-R-C-O, Marco, M-A-R-C-O, Marco Polo, P-O-L-O, prose 10, Marco Polo. First Roman, new words, N-E-W, new words, W-O-R-D-S, new words. First one, merchant, M-E-R-C-H-A-N-T, merchant, M-E-R-C-H-A-N-T, merchant. Second one, adventurous, A-D-V-E-N-T-U-R-O-U-S, adventurous, merchant, adventurous. Third one, explorer, E-X-P-L-O-R-E-R, explorer, E-X-P-L-O-R-E-R, explorer. Fourth one, caravan, C-A-R-A-V-A-N, caravan, C-A-R-A-V-A-N, caravan. Fifth one, fascinate, F-A-S-C-I-N-A-T-E,
Fascinate. 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 Marco Polo, new works, merchant, adventurous, explorer, caravan, fascinate. Prose 10. Marco Polo, new words. merchant, merchant. merchant. Adventurous, 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 adventures. Explorer, 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 explorer. Caravan, caravan. Fascinate, fascinate, fascinate. Second Roman synonyms. S, Y, N, O, N, Y, M, S. Synonyms. Synonyms. First one, merchant. 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 Merchant means a trader. A trader. 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 Merchant, a trader. Second one, adventurous. 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 Daring. Daring. Adventurous, daring. Third one, explorer. Explorer. Discoverer. Discoverer. Fourth one, caravan. Caravan. Caravan means mobile home. mobile home. Caravan, mobile home. Fifth one, fascinated. 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 Attracted.
Attracted. Fascinated. Attracted. Fascinated. Attracted. Second Roman synonyms: merchant, trader. Second one, adventurous, daring. Adventurous, daring. Adventurous, daring. Third one, explorer, discoverer. Explorer, discoverer. Fourth one, caravan, mobile home. Caravan, mobile home. Fifth one, fascinated, attracted. Fascinated, attracted. Merchant, merchant. Merchant. A trader, trader. Trader. Merchant, trader. Merchant, a trader. Second one, adventures, adventurous. Adventures, daring, daring. Daring. Adventures, daring. Adventures, daring. Third one, explorer, explorer. Explorer. Discoverer, discoverer. Discoverer. Fourth one, caravan, caravan. Caravan. Mobile home, mobile. Mobile home, home. Home. Caravan, mobile home. Fifth one, fascinated, fascinated. Fascinated. Attracted, attracted. Attracted. Fascinated, attracted. First one, merchant, a trader. Second one, adventurous, daring. Third one, explorer, discoverer. Caravan, mobile home. Fascinated, attracted. Next, third Roman. Answer the following: A, N, S, W, E, R. Answer: the, T, H, E. The following: F, O, L, L, O, W, I, N, G. Answer the following. First question: how did HOW, how did, did, how did people, PEOPLE, how did people travel, TRAVEL, travel to, to other countries, OTHER, other countries, COUNTRIES, other countries. In ancient, ANCIENT, ancient times, TIMES, times. How did people travel to other countries in ancient times? The answer is: in ancient times, in ancient, ANCIENT,
ancient, ancient times, times, times. In ancient times, people, people traveled, traveled. In ancient times, people traveled to other countries, other countries, countries, other countries, by ship, ship, or caravan, caravan. How did people travel to other countries in ancient times? The answer is, in ancient times, people traveled to other countries by ship or caravan. ஸோ பண்டைய காலத்தில், பழங்காலத்தில் எப்படி மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டிட் பீப்புள் ட்ராவல் டு அதர் கண்ட்ரீஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்? பழைய காலத்தில் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எப்படி மக்கள் ட்ராவல் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து, இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், அந்த பழமையான காலத்தில், அந்த பண்டைய காலத்தில் பீப்புள் ட்ராவல் டு அதர் கண்ட்ரீஸ், எப்படி மற்ற நாடுகளுக்கு போனாங்க அப்படின்னா, பை ஷிப் ஆர் கேரவன், கப்பல் மூலயமா போனாங்க, அப்படி இல்லைன்னா கேரவன் மூலிமா போனாங்க. கேரவன்னா என்னது? அந்த குதிரை வச்சு கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா மாடு வச்சு கட்டியிருப்பாங்க. முன்னாடி ஒரு மேலே வந்து இப்படி கூண்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இழுத்துட்டு போவாங்க இல்லையா? அந்த ராஜாக்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேரவன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் கூட அந்த கேரவன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மூலிமா தான் அவங்க ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. How did people travel to other countries in ancient times? In ancient times, people traveled to other countries by ship or caravan. Next, second question. Why did why did why did Marco Polo, MARCO, Marco Polo, POLO, why did Marco Polo visit, visit other countries, OTHER, other countries, COUNTRIES, other countries. Why did Marco Polo visit other countries? ஏன் மார்கோ போலோ மற்ற நாடுகளுக்கு போய் விசிட் பண்ணார், ஏன் மற்ற நாடுகளுக்கு போனார் அப்படின்னா, த ஆன்சர் இஸ் MARCO, மார்கோ போலோ, POLO, Marco Polo visited, VISITED, visited other countries, OTHER, other countries, COUNTRIES,
Marco Polo visited other countries to to learn 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 about 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 the 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 people 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 their food THEIR their food 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 habits HABITS their food habits and their culture and their 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 culture CULTURE culture. ஸோ மார்க்கோ போலோ எதுக்கு நிறைய நாடுகளுக்கு போனார் அப்படின்னா நிறைய நாடுகள் விசிட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டார். அங்கே இருக்க மக்களை பற்றியும் அவங்களோட கல்ச்சர் பற்றியும் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை பற்றியும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணி போனார். ஓகே, ஸோ why did Marco Polo visit other countries? The answer is Marco Polo visited other countries to learn about the people, their food habits and their culture. Why did Marco Polo visit other countries? Marco Polo visited other countries to learn about the people, their food habits and their culture. Now, third question. Whom whom did did whom did Marco Polo MARCO Marco Polo POLO whom did Marco Polo marry MARRY மார்க்கோ போலோ வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? Whom did Marco Polo marry? The answer is Marco Polo MARCO Marco Polo POLO Marco Polo married 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 a lady. Marco Polo married a lady 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 named 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 Dinora Bidwo DONATA Dinora Bidwo BADOER Dinora Bidwo and had 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 3 children THREE 3 children CHILDREN children. Whom did Marco Polo marry? Marco Polo married a lady named Dinora Bidwa
and had 3 children. டினோடா பெட்டுவா அப்படிங்கிற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. ஓகே. Whom did Marco Polo marry? Marco Polo married a lady named Dinoda Betuo and had 3 children. So children, I hope you have understood. You have to write everything in your classwork note with neat handwriting and good presentation. Thank you children.